ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து அபோவ் 30 இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஜாயின்ட் பெயின், கை கால் வலிலாம் வரும். நான் எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை, பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து பேசிக்கான சம் வார்ம் அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிங்கன்னா, அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஓரளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ காலையில் தான் வீட்டில் வந்து யோகா, சூரிய நமஸ்காரம் அண்டு கொஞ்சம் பேசிக் ஸ்ட்ரெச்சிங்லாம் நான் பண்ணிவிட்டு இப்போ நான் வாக்கிங் போகிறேன். ஸோ காலையில் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது இந்த டே வந்து ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். ஸோ அதை எனக்கு டெய்லியும் நடக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இப்போ நான் வீட்டில் இருந்து கிளம்பி இப்போ நான் வாக்கிங் போகிறேன். ஸோ காலையில் இன்றைக்கின்னு பார்த்து பயங்கரமான மழை, நைட்டெல்லாம் பேஞ்சிருக்கு. ஸோ ஒரே ஈரமாக நல்லா ஒரு சில்னஸ் இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது லாஸ்ட் ஒரு 10 டேஸ் லண்டனில். ஸோ இப்போ திரும்பவும் வந்து அப்படியே வின்டர் ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சம்மரில் கூட. ஸோ இப்போ நான் வாக்கிங் போகிறேன். நான் அந்த ஒரு பார்க் வழியாக போகிறேன். அப்புறம் வாங்க நம்ம அந்த போய் பார்க்கலாம். ஸோ வீட்டிலேருந்து அப்படியே மெதுவாக நடந்து காரை கிராஸ் பண்ணி இப்போ நான் வீட்டிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 50 ஸ்டெப்ஸ் தான் கவுண்ட் ஆகிருக்கு என்னோடய வாட்சில். 64 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1500 ஸ்டெப்ஸாவது நம்ம நடக்கணும். ஸோ அதான் என்னோடய டார்கெட் இன்றைக்கி. ஏன்னா நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1500 ஸ்டெப்ஸாவது நடக்கணும் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க் வழியாக நான் நடந்து போகிறேன். கொஞ்சம் லைட்டாக குளிருது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஃபிட்னஸ்க்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னெல்லாம் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவோட எண்டில் நான் என்னோடய ஃபுட் ரொட்டீன், நான் ஒரு பேசிக்கான ரொட்டீன் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் நான் ப்ரோட்டீன் வந்து குறையாமல் பார்த்துக்கிறேன் என்னோடய ஃபுட்டில். அண்டு ஃபைபர் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறேன். கார்ப்ஸ் ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கிறேன். அண்டு சுகரி டயட்டை வந்து நான் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், எப்படி சுகரி ரொம்ப எடுத்துக்காமல் கேலரிஸை மெயின்டைன் பண்ணி அதே நேரத்தில் ரொம்ப சுகர் அவாய்ட் பண்ணாமல் எப்படி ஓரளவுக்கு சுகர் சாப்பிட்றத நான் எடுத்துக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டிலேருந்து இந்த பக்கமே பார்க் இருக்குது, ஆனால் அது ரொம்ப புஷியாக இருக்குது. அதனால் நம்ம வேறு வழியாக போகலாம். ஸோ காலையில் ஏகப்பட்ட பறவைகள் இங்கே இருக்குது. ஸோ நல்லா கிரிச்சின்னு கத்திட்டு இருக்குங்க. லைட்டாக குளிருது. நமக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு தான். இப்போ மணி 7:30 தான் ஆகுது. ஸோ ஒரு 20 மினிட்ஸில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம ஒரு 8:30 நம்ம கிளம்புனா கூட போயிடலாம். ஸோ நம்மள மாதிரி சில பேர் வாக்கிங் போகிறாங்க, சில பேர் ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் பரபரப்பாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. வெயில் அடித்தா அந்த இடம் செம்மையாக இருக்கும். அப்படியே பச்சை பசேன்னு அப்படியே அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி 2 பக்கமும் பறவைங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. காலையில் குயில், குருவி, சின்ன சின்ன பேர்ட்ஸ் கூட. நீங்கள் காலையில் எத்தனை பேர் வாக்கிங் போவீங்க, இல்லை யாரெல்லாம் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஈவினிங் வந்து
உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது. லைக் நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்சனாக இருந்தீங்கன்னா, லைக் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் எப்படி உங்களோட டைமை மேனேஜ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டோ இல்லை ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் எப்படி பண்ண முடியல, அதை பற்றி உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஜிம்முக்கு போக முடியல என்னால். டைம் தான் எனக்கு கன்ஸ்டன்ட்டாக இருக்குது. நான் ஃபேமிலி, கிட்ஸு, ஒர்க்கு, ஆஃப்டர் வீட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒர்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி என்னால் ஜிம்முக்கு போக முடியல. டைம் சில நேரம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் நமக்கு டயர்டாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆஃபீஸ் போகும்போது சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு லாங் வாக் எடுப்பேன். பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு கூட நான் ஒரு பஸ் பிடிச்சி போகாமல் நடந்து போவேன். ஸோ அதில் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுவேன் வாக்கிங்கு டைம் கிடைக்காத பட்சத்தில். நம்ம போகிறது வந்து ஹேண்ட்வொர்த் ஏர் பார்க்கு. ரொம்பவே பெரிய பார்க், ஒரு 200 ஏக்கர் இருக்கும் இந்த பார்க்கு. நம்ம இந்த என்ட்ரன்ஸ்லேயும் போகலாம், ஆனால் ரொம்ப தகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, மழை பெஞ்சனால நைட்டு. பட் நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வழியே போகலாம். நல்லா ரோட் போட்டு வச்சுருப்பாங்க அங்கே. காலையில் எல்லாரும் பிஸியாக போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு. இவ்வளோ வண்டி போகுது, இல்லைனா ரொம்ப குவாய்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே சப்பர்பன் மாதிரி இது. யூஸ்வலாக நிறைய பேர் நடப்பாங்க காலையில். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, கம்மியாக இருக்காங்க. மழைனால நினைக்கிறேன். எல்லாம் வீட்லேயே பதுங்கிட்டாங்க போல இருக்குது. நம்ம தான் தைரியமாக வந்திருக்கோம் இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். அந்த ஒரு இதில் லெஃப்ட் எடுத்தால் போதும். ஓடிடுவோம் 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 ஓடிடுவோம். இந்தாச்சு. ஸோ இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழையன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு சர்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 200-300 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த சர்ச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற கல்லறையிலே சில பேர் வந்து 1850s அங்கே இறந்தவங்களோட கல்லறை கூட இங்கே இருக்குது. அவ்வளோ பழைய கல்லறைகள்லாம் இங்கே இருக்குது. 1700s கூட நான் பார்த்துருக்கேன், உள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப பழமையான ரொம்ப ட்ரெடிஷ்னலான சர்ச்சு இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. சினிமாவில் கட்டுற மாதிரி அவ்வளோ ஒன்றும் பயமாலாம் இல்லை. இந்த இடம் வந்து அவ்வளோக்கு இது சுடுகாட்டு இருக்கனால எல்லாருமே கேஷுவலாக நடந்து போயிட்டு தான் வராங்க. இது கொஞ்சம் அந்த சம்மர் டைமில் இந்த மரம்லாம் அவ்வளோ அழகாக வெறும் பூவாக இருக்கும், இலையே இருக்காது, அவ்வளோ பூவாக இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். பாருங்கள், இதெல்லாம் அவ்வளோ பழைய காலத்து சிமெண்ட்ரி இது. ஸோ அது வந்து 1919 இது. எனிவே நம்ம பார்க்குக்கு போவோம், வந்த வேலையை பார்ப்போம். ஓடிடுவோம். வண்டி வருது. ரைட், பார்க்குக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸு வந்திருக்கோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 to 800 ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்குன்னு. மேசிவ் ஹியூஜ் ஏரியா அந்த பார்க்கு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இந்த பார்க்கு. போய்கிட்டே இருக்கும், என்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்க. அந்த இதில் தாண்டி கூட இன்னும் போகும், இன்னும் அவ்வளோ ஏரியா இருக்குது. ஒரு 2 ஏரியாவும் கனெக்ட் பண்ணுது இந்த பார்க்கு. நடுவில் ஒரு ரக்பி இருக்குது, ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த தூரத்தில் வந்து ஹீத்ரூ ஏர்போர்ட், லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகும்போது வந்து தெரியும். இப்போ கூட ஒரு ஃப்ளைட் வந்து வருது. சம்டைம்ஸ் வந்து பக்கத்துலேயே தெரியும் நம்ம ஒன்று அங்கே போனோம்னா. ஸோ பர்ஃபெக்ட். இங்கே பாருங்கள்,
இந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஏஜ்டு பீப்புளெலாம் கிட்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக எங்கேயாவது போய் செட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே டாக்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அது இருக்கிறனால லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அண்டு அது அப்பப்போ அது வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்காக வெளியே வருவாங்க. அவங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க, சும்மா ஹாய் சொல்லுவாங்க. நம்ம வீடு அங்கே இருக்குது, நம்ம அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே அந்த பார்க் வந்ததில் ஸோ இங்கே வந்து ப்ளே ஏரியா, கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா விளையாடலாம். என் பையன்லாம் கூட்டிகிட்டு வந்தால் வரவே மாட்டான் இங்கேருந்து. நீ போப்பா, நான் இங்கேருந்து விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு நம்மளை அனுப்பிச்சி விட்ருவான். இப்போ நல்லா மழைனால எல்லாம் அமைதியாக இருக்குது. இதுதான் இந்த பார்க்கு, ஹேண்ட்வொர்த் ஏர் பார்க். இந்த ஒரு ஈவெண்ட்டு முடிஞ்சு போன ஈவெண்ட்டு. பட் நல்லா அப்பப்போ வந்து இந்த லிட்டரிங் ஒர்க் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுறது அண்ட் பயோடைவர்சிட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த கவுன்சிலேருந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படியே போனோன்னா அது அந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ ஹான்ஸ்லோ அந்த பக்கம் போகிறது, அது வரைக்கும் கனெக்ட் ஆகும் இந்த ரோடு. ஸோ அந்த ப்ளே ஏரியா. சில்ட்ரன் அண்டர் 11 அண்டர் சூப்பர்வைசிங். எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதுதான் அந்த பார்க்கோட இது மேப்பு. இது பாருங்கள், இதோட எஸ்டிடி என்னன்னு பார்க்கலாமா? இட்ஸ் 60 ஹெக்டர் சைட்டுன்னு நினைக்கிறேன். ஃபீச்சரிங் ஃபார்மல் ரெக்ரியேஷன் ஸ்பேஸ் ஏரியாஸ். ஹேண்ட்வொர்த் ஏர்போர்ட் ஃபஸ்ட்டு ஏரோட்ராமா யூஸ் பண்ணியிருக்காங்க 1920s. ஏர்க்ராஃப்ட் ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கு 1916. ஃப்ளையிங் சர்வீஸ்லாம் இருந்திருக்கு பாருங்கள் இந்த பார்க்கில். ஸோ இதுதான் இதோட எஸ்டிடி. சிறப்பாக இருக்குது. என்னெல்லாம் பண்ணலான்னு போட்டிருக்கு பாருங்கள். ப்ளே ஏரியா இருக்குது, லைப்ரரி வந்து அந்த பக்கம் இருக்குது, நான் சொன்ன அந்த ஹவுன்ஸில் போகிற வழியில் இருக்குது. டென்னிஸ் கிளப்புன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்ததில்ல. டேபிள் டென்னிஸ் தான் இருக்குது. சர்ச்சு இந்த பக்கத்து இருக்குது. ரக்பி நம்ம காட்டின அந்த இது. சைக்கிளிங் பண்ணலாம். நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த ப்ளே ஏரியாவில் இருக்கோம். போட்டிருக்கு பாருங்கள், இவ்வாறு ஏறுங்க. ஸோ எம்மா பெருசுன்னு பாருங்கள். இந்த ஆக்ஸ்பிரிட்ஜ் ரோடு வரைக்கும் போகுது. இந்த கீழே வெல்தாம் ஸ்டேஷனு, இந்த பார்க் என்ட்ரன்ஸு அப்படியே போகும். இந்த பார்க்கில் ஒரு பக்கம் என்ட்ராகி இன்னொரு பக்கம் போனால் அடுத்த ஊரே வந்துடும். ஸோ இதுதான் இந்த பார்க்கோட எஸ்டிடி. யூஸ்ட் டு பி ஃபார்மலி ராயல் பார்க் யூஸ்ட் ஃபார் ஹண்டிங் பை கிங் ஹென்ரி 8 அண்ட் எலிசபெத் ஒன்று வந்து இந்த பார்க்கை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹண்டிங் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில். இது வந்து திஸ் இஸ் த சைட் இஸ் ஹோம் டு ஹேண்ட்வொர்த் பார்க் ஹவுஸ் மேனேஜ்டு பை லண்டன் பாரோ ஹவுன்ஸ்லோ. ஸோ இதாங்க இதோட எஸ்டிடி. ஸோ நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்திருக்கேன்னா 914 ஸ்டெப்ஸு தான் வந்திருக்கேன். இப்போ நான் அந்த வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக 2000 ஸ்டெப்ஸ் வந்துடும். ஏன்னா நான் 64 ஸ்டெப்ஸில் தான் ஆரம்பித்தேன். ஸோ இது ஒரு நல்ல கவுண்ட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நீங்களும் டைம் கிடச்சா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக் போங்க. மறக்காமல் இந்த வீடியோவில் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டெய்லியும் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி என்னன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் நான் என்னோடய டயட் பிளான் என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வெரி சிம்பிள். நான் வந்து நைட்டு இல்லை முன்னாடி நாள் ஈவினிங் வந்து கொஞ்சமாக பாசி பயிர் ஊற வச்சுப்பேன், இல்லைனா கொஞ்சமாக கொண்டக்கடலை ஊற வச்சுப்பேன். அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து காலையில் கொஞ்சம் சாப்பிடுவேன். அண்டு ஃபைபர் சேர்த்துக்கிறதுக்காக கேப்சிகம் எடுத்துப்பேன். அண்டு குக்கும்பர், பீட்ரூட்ஸு அண்டு கேரட்டு இதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுவேன். அண்ட் டெய்லியும் வந்து நான் வீட் பிரெட் சாப்பிடுவேன். ஓரளவுக்கு வீட் பிரெட் வந்து சேர்த்துப்பேன். ரைஸ் அளவாக எடுத்துப்பேன். அண்ட் தால் எடுத்துப்பேன், ப்ரோட்டீனுக்காக எடுத்துப்பேன். ஏன்னா ஆஃப்டர் 30 வந்து போன்ஸ் வந்து எலும்பு தேய ஆரம்பிக்கும். அது நம்ம உடம்புல ப்ரோட்டீன் ஏன் எலும்பு தேயுதுன்னா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கனால நம்ம உடம்புல இருக்கிற எலும்புலேருந்து எடுத்துக்கும் ப்ரோட்டீனை. ஸோ அதை குறையாமல் பார்த்துக்கிட்டா நமக்கு இந்த கை கால் வலிலாம் வராது. இதோட சிம்பிள் ரொட்டீன். அண்ட் அப்பப்போ நான் ஆல்மண்ட்ஸு, கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் பாதாம் 2-3 நான் எடுத்துப்பேன். ஸோ அது நீங்கள் டெய்லியும் ப்ரோட்டீன் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசை தான் சாப்பிட முடியுது, வீட்டில் இட்லி தான் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறையாவே கொண்டக்கடலை இல்லைனா பாசிப்பயிறு நிறையா ஊற வச்சு அதை அரைச்சி மிக்சியில் கூட அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்து நீங்கள் தோசையை கூட செஞ்சு சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். காரத்துக்கு ஒரு மிளகா கூட கிள்ளி போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது காரமாக இருக்கும். சட்னி கூட தேவையில்லை. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. இது என்னோடய ஹெல்த் பிளானு. ரைஸ் நான் கம்மியாக சாப்பிடுவேன்.
அதுவும் நான் சாப்பிட்றது வந்து இந்த கைக்கூத்தல் அரிசி அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இதனோட பேசிக்கான ஹெல்த் பிளான். இதனால் எனக்கு அவ்வளோ ஜிம்முக்கு போக டைம் இல்லைனாலும் ஓரளவுக்கு என்னால் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியுது. டயரிங்காக நான் 2 ஹவர்ஸ் போகிறதுக்கு காலையில் வரதுக்கு 2 ஹவர்ஸ், ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் வரதுக்கு 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் 2 ஹவர்ஸ் ஆகும். அப்படி இருந்தும் ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்து ஒர்க் பண்ண முடியுது, கிட்ஸையும் பார்த்துக்க முடியுது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இன்னொரு வீடியோவில் நான் பண்ணுற அந்த யோகா பேசிக்கான ஒரு 10-15 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். Until then, bye. Thank you for watching. See you on next video. Thank you.